எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வினோத். என் யூடியூப் சேனல் பேர் வினோத் ஸ்டார் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நந்தமுரளி பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி இந்த படத்துக்கு இப்போ பெஸ்ட் தெலுங்கு மூவி நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். எனக்கு ரொம்ப பிடிச்சதும் இந்த படத்தோட ரீமேக்கும் கொஞ்சம் சாயல் தான் தளபதி 69. அது ரீமேக்குன்னு சொல்லலாம், இல்லை அந்த படத்தில் கொஞ்சம் சாயல் இருக்குதுன்னு சொல்கிறேன். தளபதி 69 படம், இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த படத்தோட சாயல் கண்டிப்பாக நம்ம தளபதி 69 படத்தில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம தளபதி 69 படத்தில் தளபதியோட பேர் இந்த படத்தில் எப்படி இருக்க போகுதுன்னா டிவிகே, அதுலேருந்து தான் அவரோட பேரை வைக்க போகிறேன். ஏன்னா இந்த படத்தில் அவரோட பேர் என்பிகே அதுலேருந்து வச்சுருப்பார். அப்படின்னா நந்தமுரளி பாலகிருஷ்ணாலேருந்து லா கொண்ட பகவந்த் கேசரி. இப்போ நம்ம தளபதி 69 டிவிகே, தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு தான் படத்தோட பேர். இது கூட இந்த படத்தோட ஐடியா தான். இந்த படத்தில் தான் அந்த மாதிரி பேர் வச்சுருப்பா. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வைக்கப்படும். இப்போ அடுத்த இந்த படத்தில் நம்ம தளபதி சீன் என்ன சீன் இருக்க போதுன்னா, இந்த சீனில் போலீஸ்கார் பாலகிருஷ்ணாவை டீ வாங்கிட்டு வா அப்படின்பார். இவரும் போய் டீ வாங்கிட்டு வருவார். டீ சூடு இல்லை, போயிட்டு டீயை சூடு பண்ணி கொண்டு வான்பார். பக்கத்தில் சாராயம் பாட்டில் இருக்கும், அதை அப்படியே உடச்சி அவர் வயிற்றில் ஊற்றி அப்படியே கொளுத்திடுவார். கொளுத்திட்டு அந்த சூட்டில் அப்படியே சூடு பண்ணுவார். அதுதான் இந்த பார்த்துட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த சீன் தான். இந்த சீன் கண்டிப்பாக தளபதி 69 கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சீன், தளபதியை போய் டீ வாங்கிட்டு வாம்பாங்க. டீ வாங்கிட்டு சூடு இல்லைம்ப, அப்போ உடனே உடச்சி அவர் வயிற்றில் கொளுத்தி இங்கே சூடு போதுமா இப்படி சொல்லிட்டு இப்படி ஒரு சீன் கண்டிப்பாக தளபதி 69 கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இந்த சீன், இதே மாதிரி ஒரு சீன் தளபதி 69 கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தில் தளபதி 69 ஜனநாயகன் படத்தில் போலீஸாக நடிக்கிறாரு. கண்டிப்பாக பாலகிருஷ்ணா போலீஸாக தான் நடிச்சிருந்தார். நம்ம தளபதி 69 படத்துலையும் தளபதி போலீஸாக தான் நடிக்க போகிறார். கொஞ்சம் ஸ்வாகாக சூப்பராக இருக்கும் போலீஸாக பாலகிருஷ்ணா. அதே மாதிரி தான் நம்ம தளபதி 69 அதே மாதிரி இருக்கும். அடுத்து இந்த குட் டச் பேட் டச், இதை பற்றி தளபதி 69 படத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பாலகிருஷ்ணாவோட அந்த படத்துலேயும் குட் டச் பேட் டச் பற்றி ஒரு நிறைய குழந்தைங்கிட்ட உட்கார வச்சு ஒரு ஸ்கூலில் பேசுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சீன் கண்டிப்பாக பகவந்த் கேசரி படத்துலேருந்து கண்டிப்பாக இந்த சீன் பெரிய ஹிட்டு. அதே மாதிரி 69லேயும் இதே மாதிரி சீன் இருக்கும். தளபதி 69க்கும் பகவந்த் கேசரிக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. இந்த படத்துலேயும் ஒரு போலீஸ், அதுலேயும் போலீஸ், இதுலேயும் பூஜா, அதில் காஜல், இதில் மஞ்சு இதில் பொண்ணாக நடிக்க போகிறாங்க. அதில் ஸ்ரீலீலா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் போலீஸாக நடிக்கிற அந்த தளபதி கேரக்டர் கண்டிப்பாக ரொம்ப பயங்கர போல்டாக, ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட, யாருக்கும் பயப்படாமல், இந்த பெரிய அதிகாரி சின்ன அதிகாரி யாருக்கும் பயப்படாமல் பயங்கரமாக இருக்க போகிறாங்க.